இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய நீடிய பொறுமைக்கு 8 சக்தி வாய்ந்த உதாரணங்கள். 8 பவர்ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காட்ஸ் லாங் சஃபரிங். தேவன் கிட்ட ஏராளமான குணங்கள் உண்டு. அதுல முக்கியமான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருக்கின்ற நீடிய பொறுமை. அதே நீடிய பொறுமை நம்ம கிட்ட இருக்கணுங்க. அது ஆவியின் கனிகள்ல ஒன் ஆஃப் த கேரக்டர் இல்லைங்களா? நம்ம மேல கூட தேவன் ரொம்ப நீடிய பொறுமையா இருக்கிறாரு. உலகத்தின் மேலேயும் ரொம்ப நீடிய பொறுமையா அவர் இருக்கிறாருங்க. கோவத்தை இமிடியேட்டா காட்டுறதுல நம்மளுடைய பாவங்களை முதுகு பின்னாடி தூக்கி போட்டு இரக்கமும் கிருபையும் தினந்தோறும் நம்ம மேல காட்டுறாருங்க. அவருடைய கிருபையோ தினந்தோறும் புதிதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு நீடிய பொறுமையா நம்ம மேல இருக்கிறாருங்க. வேதத்துல கூட இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீடிய பொறுமை உள்ளவர் நம்மளுடைய தேவன் அப்படின்றது 8 எக்ஸாம்பிள்ஸ் இதுல நம்ம பார்க்கலாங்க. அதுல முதலாவது ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருக்கின்ற அந்த காலகட்டம், அந்த வெள்ளம் வருது இல்லைங்களா? அது வரைக்கும் இருக்கின்ற வருடங்கள் பாத்தீங்கன்னாக்கா 1656 வருடங்கள், 1656 இயர்ஸ் வரைக்கும் தேவன் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்தாருங்க மனித குலத்தின் மேல. அந்த அளவுக்கு அக்கிரமம் பண்ணாங்க, அநியாயம் பண்ணாங்க. தேவனுக்கே என்னங்க மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான பாவங்கள். அவங்களோட இதயத்துல வருகின்ற தோற்றங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எண்ணங்கள் எல்லாமே பொல்லாப்பா இருக்குதுங்க. நித்தமும் பொல்லாப்பா இருக்குது. நல்லது செய்யறதுக்கு யாருமே இல்ல. நோவாவோட வம்சம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதலா இருக்கிறாங்க. ஆனா, அவரை தவிர மத்த எல்லோருமே எப்படி இருக்கிறாருங்கன்னா, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் தான் பண்றாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 6:3ல, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே. அவன் இருக்கப் போகின்ற நாட்கள் 120 வருஷம் தானே. கிட்டத்தட்ட 120 வருஷமும் இன்னும் டைம் கொடுக்குறாருங்க அவங்க மனம் திரும்புறதுக்கு. ஆனாலும் அவங்க மனம் திரும்பலங்க. நோவா பேழையை கட்ட ஆரம்பிக்கிறாருங்க. பரிகாசம் தான் பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா அவர் மழை வரப்போகுதுன்னு சொல்றாரு, வெள்ளம் வரப்போகுதுன்ட்டு எச்சரிக்கிறாரு. யாருமே மனம் திரும்பலங்க. இவங்க ஃபேமிலி தவிர வேற யாருமே ஆனாலும் தேவன் அவங்களுக்கு டைம் கொடுத்தாருங்க மனம் திரும்புறதுக்கு. அவங்க தான் மனம் திரும்பல. இன்னைக்கும் உலகத்துல தேவன் ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனம் கிட்டத்தட்ட 40 வருஷம் தேவனுக்கு விரோதமா ஏராளமான காரியங்களை பண்ணிட்டே வந்தாருங்க தொடர்ச்சியாக. தேவன் அவங்களை மன்னிச்சுட்டே வராருங்க, கிருபை காட்டுறாரு, அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. ஆனாலும் சும்மா இல்லைங்க. மோசைக்கு விரோதமா எதனாவது பண்றாருங்க, முறுமுறுக்கிறாங்க. குற்றம் சொல்றதே அவங்களுடைய வழக்கமாயிட்டுக்குதுங்க. ஆனாலும் தேவன் பொறுமையா அவங்கள வழி நடத்தினார். என்ன ஆகும் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம், நம்பர் சாப்டர் 14:19, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்தபடியும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரலும் என்றார். மோசே தேவன் கிட்ட கேட்கிறாருங்க, இன்னைக்கு வரைக்கும் தேவனை மன்னிச்சிட்டீங்க, இன்னைக்கும் மன்னிச்சிடுங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடுறாரு. தேவன் அதே போல இரக்கத்தை அவங்களுக்கு காட்டுறாருங்க. ஆனா அது நல்லதா வந்துச்சான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இல்லைங்க. திருப்பி பழைய வழிகளுக்கு தான் போறாருங்க. இந்த 40 வருஷம் மாத்திரம் இல்லைங்க. அவங்க ஹிஸ்டரியில நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு உண்மையா இருந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப குறைவு தான். தேவன் ஆனாலும் அவங்க மேல ரொம்ப ரொம்ப பொறுமையா இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக அவங்கள தேவன் இன்னைக்கு வரைக்கும் கண்மணி போல பாதுகாக்கிறாரு. 3வது உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதன் தாவீது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அருவருப்பான ஒரு பாவத்தை பண்றாருங்க, விபச்சாரத்தை. தேவன் அவரை மன்னிக்கிறாருங்க. அவர் மேல தேவன் இரக்கத்தை காட்டினாருங்க, பொறுமையா இருந்தாருங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1-3, சாம் சாப்டர் 51, 1-3, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பாத்தீங்களா, 2 முக்கியமான வார்த்தையை இங்க யூஸ் பண்றாருங்க. ஒண்ணு கிருபை, இன்னொன்னு இரக்கம். இது 2துலயும் தேவன் ஐஸ்வர்யவானுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமை நம்ம மேல ஏன் காட்டுறாருன்னா, அந்த அளவுக்கு லவ் நம்ம மேல இருக்குது அவருக்கு. தாவீது ராஜா மேலயும் அவ்வளவு லவ் தேவன் வைத்ததுனாலதான் அவருக்கு இறங்கி மன்னிக்கிறாரு. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் மன்னிச்சாருங்க இல்லைங்களா? தாவீது ராஜா உள்ள மன்னிச்சாரு. இதுதான் தேவனுடைய நீடிய பொறுமை. ரொம்ப ரொம்ப நீடிய பொறுமை அவர்கிட்ட இருக்குது. ஆனா நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பொறுமை இருக்குது? மத்தவங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறோமா? ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குதா? கசப்பான ஒரு தாட் நம்ம கிட்ட இருக்குதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தேவனே இந்த அளவுக்கு இறங்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நீடிய பொறுமையா இருக்கணும்.
சகோதர சகோதரி, அடுத்த உதாரணம் நம்ம பார்க்கும்போது நினிவே பட்டணத்துல இருந்த மக்கள் மேல தேவன் நீடிய பொறுமையா இருந்தார். இதை நம்ம எப்படி சொல்றோம்னா, ரொம்ப வருஷம் வந்து அவங்க பாவத்துல தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்றாருங்க, அவங்க ஊருக்கு யோனாவை அனுப்பி அவங்க மனம் திரும்பும்படி செய்றாரு. அவங்களுக்கு வந்து தேவனுடைய வசனத்தை கேட்க வச்சு உடனே வந்து என்னங்க மனம் திரும்பிடுறாங்க. இது தேவனுடைய சித்தங்க. தேவன் வந்து அவங்கள மன்னிக்கணுன்றதுக்காக தான் யோனாவை அங்க அனுப்புறாரு. யோனா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தினார்கள். பாத்தீங்களா, எல்லோரும் மனம் திரும்பிட்டாங்க அந்த ஊர்லங்க. இது தேவனுடைய சித்தம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னாக்கா, தேவனுடைய நீதிய பொறுமை வெறும் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டுமே கிடையாது, இல்லைங்களா? உலகத்தார் மேலயும் அவருடைய நீதிய பொறுமை இருக்குதுங்க. ஏன்னா உலகத்தார் கூட தேவனுடைய பிள்ளைகள் தான். இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களையும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்றாருங்க சகோதர சகோதரி. சோ அவருடைய இரக்கம், பொறுமை எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. 5வது உதாரணம் ஆப்வியஸ்லி இஸ்ரேல் ஜனங்கள் தான். 40 வருஷம் வனாந்தரத்துல ரொம்ப ரொம்ப தேவனுக்கு விரோதமா காரியங்கள் வந்து பண்ணிட்டே இருந்தானுங்க. ஆனாலும் தேவன் நீதிய பொறுமையா அவங்கள பாதுகாத்தார். கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தார். அங்க வந்துட்டு சும்மா இருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா, திருப்பி பழைய வழிகளுக்கே போறாரு. விக்கிரக ஆராதனை பண்றாங்க, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை பண்றாங்க. மத்த தேசங்கள் என்னென்ன அருவருப்பு பண்றாங்களோ அதையும் இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் சும்மா இல்லைங்க, அவங்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவங்கள வந்து பாதுகாக்கிறாருங்க. எப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமா ஒரு ஜாதி எழும்புதோ அப்போ தேவன் என்ன பண்றாருனாக்கா அவங்கள ரட்சிக்கின்றாரு. இதுல இருந்தே நம்ம பார்க்கலாம் தேவன் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர்ன்ட்டு. அதே மாதிரி நம்ம லைஃப்ல கூட இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம வந்து தேவனுடைய வசனம் தெரிஞ்சிருந்த போதிலும் எத்தனையோ அவருக்கு விரோதமான பாவங்கள் செய்யறோம் இல்லைங்களா? ஆனாலும் தேவன் வந்து நம்மள விடுவிக்கிறாரு, நம்மள பாதுகாக்கிறாரு, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறாரு. அது காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய நீடிய பொறுமை. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 16-17. கர்த்தர் நியாயாதிபதிகளை எடும பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுபவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி சோரம் போனார்கள். பாத்தீங்களா, அவங்க பிதாக்கள் போல் இல்லைங்க. அவங்க பிதாக்களும் என்ன பண்ணாங்கன்னாக்கா தேவனுக்கு கொஞ்ச நாள் உண்மையா இருப்பாங்க, திருப்பி பாவ வழியில போவாங்க. அதே மாதிரி இவங்களும் பண்ணாங்க. ஆனாலும் தேவன் கைவிட்டாரா? இல்லங்க, நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவங்கள பாதுகாத்துட்டே வராரு. இஸ்ரேல் ஜனம் மாதிரி தேவன் பாதுகாத்த ஒரு ஜனம் உலகத்துல கிடையவே கிடையாது. உலகம் ஃபுல்லா சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனாலும் தேவன் கூட்டி சேர்த்தார். காரணம் தேவனுடைய நீடிய பொறுமை அங்க சகோதர சகோதரி. இனி கூட இஸ்ரேல் மேல தேவன் அந்த நீங்காத அன்பை வைத்துக் கொண்டு இருக்கிறாருங்க. 6வது உதாரணம், யோவா மேல தேவன் ரொம்ப நீடிய பொறுமையா இருந்தாரு. இப்ப நினிவே பட்டணத்துக்கு யோனா போய் பிரசங்கம் பண்றாருங்க. அவர் வந்து நினிவே போக சொன்னா தர்ஷீஷுக்கு போக ட்ரை பண்றாரு. அப்போ மீனியன் வயிற்றுக்குள்ள போறதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவர் ஏன் அப்படி பண்றாருனாக்கா, தேவன் அவங்கள வந்து மன்னிச்சிடுவாருன்றது அவருக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப தேவன் மன்னிச்சிடுறாரு அவங்கள, இல்லைங்களா? அந்த ஊருக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. இவருக்கு அதுல ரொம்ப கோவம் வந்துச்சுங்க யோனாக்கு ரொம்ப. ஆனாலும் தேவன் அவர் மேல ரொம்ப நீடிய பொறுமையா இருக்கிறாருங்க. அவருக்கு பதில் சொல்றாரு. தேவன் இதெல்லாம் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை, ஆனாலும் பண்றாரு. தேவனுடைய கேரக்டர் பாருங்க எப்படி இருக்குதுங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 1-4. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துச்சு. கடும் கோபம் அப்படின்றாருங்க. எதனால கோபம்? தேவன் அவங்கள மன்னிச்சதுனால. யார் மேல கோவம்னாக்கா தேவன் மேலே கோவப்படுறாரு பாருங்க. தேவன் மேல கோவப்படுறதுக்கு யாருங்க இவரு? தேவன் நினைச்சா யார் மேல வேணா கோவம் கொள்ளலாம், யார வேணா மன்னிக்கலாம். அவருடைய சித்தங்க. எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இவருக்கு இந்த அளவுக்கு குறுகிய புத்தி இருக்குதுங்க யோனாக்கு. இது வந்து व्यசனம் வேறங்க. மத்தவங்களை தேவன் மன்னிச்சாருனாக்கா அதை பார்த்து சந்தோஷப்படணும். இவர் வந்து व्यசனப்படுறாரு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து தப்பான புத்தி அவர்கிட்ட இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம எல்லோருமே ரட்சிக்கப்படணும்னு நினைக்கணுங்க. ஆனா இந்த கேரக்டர் வந்து யோனா கிட்ட இங்க இல்லைங்க. என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருந்த போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். பாத்தீங்களா, தேவன் இவரை நினிவேக்கு போக சொன்னா இவர் என்ன பண்றாரு? தர்ஷீஷுக்கு ஓடி போறாரு. அப்ப மீன் வயிற்றுல மாற்றிக்கிறாரு. தேவன் பண்ற காரியங்க.
இல்லைங்களா? ஏன் இத பண்றாருனாக்கா, இங்க அதுக்கு பதில சொல்றாருங்க. "நீர் இரக்கமும், மகா உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபை உள்ளவரும், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன்." பாத்தீங்களா? நீங்க எப்படிப்பட்ட தேவன்? இரக்கம், உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ள தேவன். நீங்க வந்து அவங்கள மன்னிச்சிடுவீங்கன்னு தெரியும் தேவனே. அதுக்கு தான் நான் தர்ஷீஷுக்கு போவேன்றாரு. அதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்றாரு பாருங்க. என்ன மாரி கேரக்டருங்க இவருக்கு. ஆனாலும் தேவன் இவர் மேல ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கிறாருங்க. தேவன் வந்து கடிந்து கொண்டு இருக்கணும் இவர. ஆனா இவருக்கு பதில் சொல்றாருங்க. அவருக்கு வந்து புரிய வைக்கிறாரு. இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றார். பாத்தீங்களா? நான் செத்து போறது நலமா இருக்கும்ன்ட்டு. அந்த மாரி நெகட்டிவான ஃபீலிங் அவருக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அதற்கு கர்த்தர், "நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதா" என்றார். பாத்தீங்களா? இப்போ தேவன் நினிவே பட்டணத்தார மனுஷனால யோனாக்கு பெருசா எதுவுமே லாஸ் இல்லங்க. ஆனாலும் இந்த மாரி யோசிக்கிறாரு. தேவன் பொறுமையா அவருக்கு எல்லா பதிலும் சொல்றாருங்க. அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேவனுடைய கேரக்டர் பாத்தீங்களா? எப்படி இருக்குதுங்க? தேவன் நம்ம மேல கூட நீடிய பொறுமையா இருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும். அடுத்த உதாரணம் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல தேவன் ரொம்ப நீடிய பொறுமையா இருந்தாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரு கன்வெர்ட் ஆவறதுக்கு முன்னாடி. கிறிஸ்தவங்கள ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்தினாருங்க. ஜெயில்ல போட்டாரு, அடிச்சாரு. இன்னும் நெறைய காரியங்கள வந்து பண்றாருங்க. அது ஒரு குறிக்கோளாவே வச்சுன்னுருக்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப வைராக்கியமா அத வந்து பண்றாருங்க. ஆனாலும் தேவன் அவர் மேல பொறுமையா இருந்து, அவரவே என்ன பண்றாருங்க, ரொம்ப பெரிய ஊழியக்காரா பயன்படுத்துறாருங்க. தேவனுடைய நீடிய பொறுமை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 தீமோத்தேயு சாப்டர் 1:16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாயிருக்கும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். பாத்தீங்களா? எல்லா நீடிய பொறுமையும் தேவன் என் மேல காமிச்சார் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நித்திய ஜீவனை அடையணும். சபையார் அனைவரும் நித்திய ஜீவனை அடையணும். இன்னைக்கு கூட சபையில இருக்கிற நம் அனைவருமே நித்திய ஜீவனை அடையணுன்றதுக்காக தான் நம்ம எவ்வளவு பாவம் செய்திருந்த போதிலும் தேவன் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கிறாருங்க. ஏன்னா நம்மள யாருமே வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் தேவனுடைய சித்தமா இருக்குதுங்க. சகோதர சகோதரி, அடுத்த உதாரணம் தேவனுடைய நீடிய பொறுமையை இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல நம்ம பார்க்கலாங்க. பொறுமையா ஊழியத்தை பண்றாருங்க. இயேசு கிறிஸ்துவ அவமானப்படுத்துனாங்க, மனதளவுல காயப்படுத்துனாங்க, கேவலமா பேசுறாங்க, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அழைச்சாங்க. ஆனாலும் தேவன் அந்த இடத்துல பொறுமையா இருந்தாருங்க. இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பொறுமையா இருந்தாருங்க. முக்கியமா சீஷர் இடத்துல ரொம்ப நீடிய பொறுமையா காமிச்சாருங்க. ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் நிறைய தடவை அவங்க புரிஞ்சிக்காம போறாருங்க. இரிட்டேட் பண்ற மாரி பிஹேவ் பண்றாருங்க. ஆனா நீடிய பொறுமையா இருந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாரி கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40, 41, மேத்யூ சாப்டர் 26, 40 அண்ட் 41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு வராரு. இவங்க தூங்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நீடிய பொறுமையா தான் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து மரித்தாருன்னு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தாரு. 40 நாள் அவங்க கூட இருந்த எல்லாத்தையும் வந்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அந்த அளவுக்கு நீடிய பொறுமை அவங்க மேல வந்து காமிச்சாருங்க. தேவனுடைய நீடிய பொறுமை நம்ம மேல இருக்குதுங்க. ஏன்னா நம்ம யாருமே கெட்டு போக கூடாது என்பதற்காக. ஒரு விஷயம் நம்ம நல்லா திங்க் பண்ணணும். தேவன் கிட்ட நீடிய பொறுமை அப்படின்ற அந்த சுபாவம் இல்லாம இருந்திருந்தா, நம்ம என்னைக்கே வந்து அஞ்சி போயிருப்போம். அவர்கிட்ட அந்த கேரக்டர் இருக்கிறதுனால தான் நம்ம தைரியமா அவர்கிட்ட போய் ஜெபம் பண்றோம். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அவர நாடுறோம் நம்ம தினந்தோறும் இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு லவ் நம்ம மேல அவர் வந்து வைத்திருக்கிறாருங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி. தேங்க் யூ சோ மச். ஆமென்.